இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். கரகரப்பிரியா எனும் தாய் ரகத்தின் கீழ் ஆவேரி எனும் செய் ரகம் பற்றி பார்த்தோம். தற்பொழுது மற்றொரு செய்யாகிய ஆபோகி என்ற ராகம் பற்றி பார்ப்போம். இந்த ராகம் ஆவேரி அளவுக்கான அதிகமான எண்ணிக்கையில் பாடல்களை கொண்டிருக்கவில்லை எனிலும் ஓரளவிற்கு போதுமான அளவிற்கு இனிமையான பாடல்களை கொண்டு உள்ளது. இது இந்த தாய் ராகத்தின் சரிகம பதனிச சனிதப மகரிச என்ற இந்த தாய் ராகம் கரகரப்பிரியாவின் ஸ்வரங்களில் சரிகமதச சதமகரிச என்ற ஆரோகணம் அவரோகணத்தை கொண்ட ராகமாக இது அமைந்துள்ளது. இந்த ராகம் 5 ஸ்வரங்கள் சாரி காமா த என்ற 5 ஸ்வரங்களை ஏறு வரிசையிலும் ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் கொண்டிருப்பதால் அவுடவ ராகம் என்று சொல்வார்கள். நாம் அதை பின்பற்றிக் கொள்வோம். 2 ஸ்வரங்கள் இங்கு விடுவிக்கப்பட்டுள்ளன. தாய் ராகமாகிய கரகரப்பிரியாவிலிருந்து பஞ்சமமும் நிஷாதமும் விடுபட்டுள்ளது, வர்ஜமாகிவிட்டது, மறைந்துள்ளது. இந்த 2ம் மறைந்த நிலையில் இது தரக்கூடிய ஒரு இனிமை, அதற்கான இனிமையை அது கொண்டுள்ளது. இது அநேகமான இனிமையான பாடல். இது ஒரு இனிமை, இது அநேகமான இனிமையான பாடல்களை கொண்டிருப்பதாக அறிகின்றோம். இதனை இசைத்து பார்க்கும்போது இந்த ஸ்வர உபயோகம் ஒரு தனி ரசத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த ரசம் இந்த ராகத்தின் கீழ் அமைந்துள்ள பாடல்களில் வருவதை நாம் எளிதாக அறிய முடியும். அப்போ இவ்வாறாக நாம் கண்டறிதலுக்காக முறையாக கற்காமல் ஒரு கீபோர்டை வைத்து கொண்டு அதனில் எந்த ராகத்திற்கு என்னென்ன ஸ்வரங்கள் என்று குறித்து கொண்டு அந்தந்த ராகங்களை அந்த சொல்லப்பட்ட ஆரோகணம் அவரோகணத்தை பின்பற்றி வரும்போது அந்த இனிமையை நாம் எளிதாக நாம் அறிவதற்கு வாய்ப்பு அமைகிறது. இது சுய தேடல். இவ்வாறாக பார்க்கும்போது இந்த ஆபோகி நிச்சயமாக நாதஸ்வர வித்வான்கள் மிக அதிகமான எண்ணிக்கையில் இந்த ராகத்தை பிரியப்பட்டு உபயோகித்து வந்துள்ளார்கள். அந்த இனிமையை காண முடிகிறது. இந்த ராகத்தில் அமைந்த பாடல்கள் என்ன என்பதை பற்றி ஒரு பட்டியலை நாம் தேடலில் கிடைக்கும்போது கிடைத்த பட்டியலை நாம் 1-2 பகுதிகளை அந்த ராகத்தின் இனிமையை அறியும் வகையில் அமைந்துள்ள பகுதிகளை நாம் பார்ப்போம். 18 வயது இளமுட்டு மனது ஏங்குது பாய் போட, பனி கொட்டும் இரவு பால் வண்ண நிலவு ஏங்குது உறவாட, கங்கை போல காவிரி போல ஆசைகள் ஊராதா, சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு ஜாடை கூறாதா, 18 வயது இளமுட்டு மனது ஏங்குது பாய் போட, கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்ணோடு மணியானாய் அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை, செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ,
சாய்ந்தாடும் சங்கில் துளிப்பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டோ. மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று. மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று. காற்று வந்து காது கடித்தும் இன்னும் என்ன மௌனமோ. மோதி வந்து முத்தமிட்டா மௌனம் தீருமோ. மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காத்து. கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி. இவ்வாறு நமக்கு தேடலில் கிடைத்த பாடல்கள் இந்த ஆபேரி ராகத்தில் அமைந்துள்ளதை பற்றி அறிகின்றோம். இந்த பாடல்கள் முழுமையாக தனித்தனி பாடல்களாக கேட்டு பார்க்கும்போது இது சார்ந்த இனிமையை அங்கு மேலும் நாம் பருக முடியும். ஆகவே இப்பொழுது ஆபேரி ராகத்தில் நமக்கு கிடைத்த தேடலில் கிடைத்த வகையில் இன்னும் தேடலில் இன்னும் அதிகமாக கிடைக்கும். தற்பொழுது ஆபேரி ராகத்திற்கு ஒரு உதாரணமாக சில இனிமையான பாடல்களை நாம் தொகுத்து பார்த்துள்ளோம். இவ்வாறு கரகரப்பிரியாவில் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷமான ராகமாக இந்த ஆபேரியை நாம் அறிந்துள்ளோம். இதுபோல் அடுத்த ஒரு சேயை நாம் பார்ப்பதற்கு செல்ல வேண்டும். அடுத்த எபிசோடில் ஆபோகி என்ற ஒரு ராகம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது பற்றி அதில் என்னென்ன பாடல் உள்ளன என்பது பற்றி ஆபேரியை பார்த்தது போல பார்ப்போம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.